ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் என்னோடய பொண்ணுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஒரு பட்டுப்பாவாடை சட்டை வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ளீட் கால்குலேஷன் வந்து ஏற்கனவே என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டு அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் ஃபுல்லாகவே நான் ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன ஸ்டிச் பண்ணுறேன்னா, நம்ம மெயின் கிளாத் வந்து கீழே வந்து பார்டர் இருக்குது, நம்ம சைடில் வந்து இந்த பிசராக இருக்கும்ல, அது வந்து நம்ம சாரீ ஓரம் அடிப்போம்ல, அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்போ தான் சைட் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு நூல் வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி மெயின் கிளாத்தோட 2 பக்கமுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தேன். கீழே பார்டர் வர நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைனா அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு நூல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லைனிங்லேயும் ஃபுல்லாக நான் ஃப்ளீட் எடுத்துட்டேன். ஃப்ளீட் எடுத்துகிட்டு சைடில் அதே மாதிரி சாரீ ஃபோல்ட் பண்ணி அடிப்போம்ல, டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிப்போம்ல, அதே மாதிரி சைடில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே எதுவும் கிளாத் மாட்டிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சுருக்கனால கிளாத் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பக்கம் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிடணும். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நம்ம ஜாயின் பண்ண பின்னாடி நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வந்து பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பெல்ட்டுக்கு வந்து கிளாத் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும்னா, இந்த பெல்ட்டோட வித்து பார்த்திங்கன்னா, அதாவது அகலம் வந்து 6 இன்ச்சு, நீளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 26 இன்ச்சு எடுத்திருக்கேன். 26 இன்ச்சு எப்படி எடுத்துன்னா, என்னோடய பொண்ணோட வெயிட் ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து 23 இன்ச்சு, அது கூட 3 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு ஆட் பண்ணி 26 இன்ச்சு. இந்த பெல்ட்டோட நீளம் வந்து 26, அகலம் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு அந்த பெல்ட்டுக்கு விட்டுட்டு அப்புறமா நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்து நம்மளோட கிளாத்லாம் வந்து மாட்டாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா லைனிங்லேயும் ஃப்ளீட் இருக்குது, மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஃப்ளீட் இருக்குது. நம்ம வந்து தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீழே இழுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து மெதுவாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது ஸ்கர்ட்டில் மேலே ஃபுல்லாகவே இந்த பெல்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பெல்ட் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட கிளாத்தோட ரைட் சைட்லேருந்து நான் ராங் சைடு வந்து திருப்ப போகிறேன். ஸோ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன். நான் மேலே வந்து பெல்ட் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு வந்து நான் வந்து அந்த ராய்ஜஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதை கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ராய்ஜஸ் வந்து கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து கரை பீஸ் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். உங்களுக்கு கரை பீஸ் இல்லைன்னா இன்னொரு வாட்டி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி அந்த ராய்ஜஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். கிளாத்தோட ரைட் சைட்லேருந்து ராங் சைடை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். சிலவங்க வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்புவாங்க. நான் வந்து ரைட் சைட்லேருந்து ராங் சைடு திருப்பி அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். இந்த ராய்ஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம வந்து விட்டுட்டு அப்புறமா அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து வியர் பண்ணும்போது கீழேருந்து நம்ம வியர் பண்ணுவோம். அப்படி மாட்டும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கணும். ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் அந்த ஸ்கர்ட் வந்து போட முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு யார் தைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து போட முடியாது. ஸோ மேலே வந்து ஒரு 3 இன்ச்சு இல்லைனா 4 இன்ச்சு விட்டுட்டு அப்புறமா வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கணும். சைட் ஜாயின் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் தனியாக, லைனிங் தனியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து கிளாத்து மீட்ரு வந்து ஜாஸ்தி, லைனிங் வந்து கம்மியாக எடுத்துருக்கோம். அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்கும்போது கால் தட்டும். ஸோ மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு அப்புறமா லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் தனித்தனியாக சைட் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை வச்சு நான் வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த ஓரமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபோல்ட் பண்ணி அடிச்சனால நீட்டாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் பிசுறு பிசுறாக வந்துகிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நீட்டாக இருக்கும், ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து லைனிங் மட்டும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ்னா 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். உள்ளே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து மாட்டாமல் நம்ம வந்து லைனிங் மட்டும் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்து லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஸ்கர்ட்லேருந்து ஒரு 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த கேப் விட்டுறணும். ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா நான் அந்த குழந்தை யாருக்கு தைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து வியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமா சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த எண்டு வரும்போது நல்லா ஒரு நாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ நல்லா நாட் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து மெயின் ஃபேப்ரிக் அதையும் நம்ம வந்து தனித்தனியாக அட்டாச் பண்ண போகிறோம், சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? லைனிங் தனியாக, அப்புறமா மெயின் ஃபேப்ரிக் தனியாக, ரெண்டையும் தனித்தனியாக வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் 1/2 இன்ச்சுனா இதுலேயும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு நல்லா ஒரு நாட் தையல் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. மேலே அதே மாதிரி 4 இன்ச்சு நம்ம விடணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்லேயே நம்ம 4 இன்ச்சு விட்டுருக்கோம், லைனிங்லேயும் 4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். சைட் ஜாயினில் அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கை மட்டும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா 4 இன்ச்சு விடும்போது லைனிங் தனியாக, அப்புறம் அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணல அட்டாச் பண்ணுறோம் சொல்லுவாங்க, நம்ம லைனிங் பதிப்போம்ல அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மேலே வந்து பெல்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். எதனாலன்னா நான் வந்து நாடா குக்க போகிறதில்ல, நான் வந்து ஹூக் வைக்க போகிறதுனால நான் வந்து அது க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு வந்து டக் பிடிக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணியிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா இப்போ பார்டர்லேருந்து மேலே 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படி மார்க் பண்ணுறேன்னா, நம்ம வந்து டக் பிடிக்க வந்து அந்த ஸ்டிச்சு வந்து வெளியில் தெரியக்கூடாது, நம்ம அந்த ஃபோல்டிங் வந்து பார்டர் கீழே போயிடணும். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்டர்லேருந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதை வந்து பார்டர் அப்படியே மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டே வருவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 6 இன்ச்சுக்கு மேலே அந்த பார்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணிட்டே வருவேன். அதனால் நம்ம டக் பிடிச்சதே நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, அந்த 6 இன்ச்சுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்கர்ட் ஃபுல்லாகவே நான் லைன் போட்டுக்கிடுவேன். ஸ்கர்ட் ஃபுல்லாகவே லைன் போட்டு அந்த பார்டரை வந்து நான் வந்து பெல் பின் வந்து குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் மாறாமல் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக எல்லா பக்கம் ஒரே அளவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பார்டர் வந்து அந்த 6 இன்ச்சுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி நான் வந்து பெல் பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம தையல் போட்டே வரலாம். இந்த மாதிரி தைக்கும்போது பார்டர் கீழே அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம போயிடும், மேலே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 6 இன்ச்சு வந்து இந்த பக்கம் 3 இன்ச்சு, அந்த பக்கம் 3 இன்ச்சு, 6 இன்ச்சு ஆகிட்டு இப்போ வந்து ஸ்கர்ட்டோட பார்டர் வந்து அதை கவர் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த பெல் பின் அட்டாச் பண்ணியிருக்கனால நம்ம வந்து சுற்றி எந்த மெஷர்மெண்ட்டும் மாறாமல் நம்ம அழகாக அதே 6 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ தைச்சி முடித்த பிறகு நம்ம வந்து அந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, அது வந்து பார்டர் கீழே போயிடுச்சு. நம்மளுக்கு மேலே வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? நம்ம வந்து அந்த டக்கு பிடிச்சதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து சைடில் வந்து நான் ரோப் அட்டாச் பண்ண போகிறேன். அந்த டோரி நான் ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் லட்கான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து டோரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த கீழே நம்ம லட்கான் டெசல்ஸ் இருக்குல்ல, அது ரெடி பண்ணதுக்காண்டி கிளாத் வந்து ஒரு 12 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அகலமும் 3 இன்ச்சு, நீளமும் 3 இன்ச்சு அந்த மாதிரி கிளாத் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டெசல்ஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிக்கலாம். 5x5 அந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி நீங்கள் வந்து டெசல்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி டோரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதை உங்கள் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த டோரி எதுக்காக ரெடி பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து ஹூக் தான் அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் நாடா மாதிரி எதுவும் நான் கட்ட போகிறதில்ல. ஸோ வந்து ஸ்கர்ட்டில் சைடில் இது தொங்குத மாதிரி இதை நான் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ அந்த டோரியோட 2 பாயிண்ட்லேருந்து, அதாவது 2 எண்டு இருக்குல்ல, அந்த 2 எண்ட்லேயுமே அந்த கோன் ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 2 எண்ட்லேயுமே நான் வந்து அந்த டெசல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நிறைய டெசல்ஸ் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெடி பண்ணியிருக்க டெசல்ஸ்லாம் வந்து அந்த ரோப்போட 2 சைடுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 6 பீஸு, அதில் ஒரு 6 பீஸு, இந்த மாதிரி 12 பீஸ் வர மாதிரி 2 பக்கமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ ரெடி பண்ணியிருக்க டெசல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டோரி இருக்கலாம், இதை ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து
சைடில் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த டெசல்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன். 2 ஈவனாக வந்து தைக்கும்போது பார்க்க அழகாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக வச்சு நம்ம தைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கர்ட் பார்ட்டில் சைடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அந்த பெல்ட்டுக்கு கீழே வந்து நம்ம வந்து அந்த டோரி வந்து அட்டாச் பண்ணி வந்து பஃப் ஸ்லீவ் நம்ம வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நாச் பண்ணியிருக்கோம்ல, இது ஃபுல்லாக வந்து பஃப் எடுக்கணும். இந்த மாதிரி பெரிய நீடில் வச்சுக்கோங்க. நீடில் வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைனிங் வந்து 1/2 இன்ச் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம உல்ட்டாவாக திருப்பாமல் நம்ம ஏற்கனவே பஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இது உள் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ராய்ஜஸ் வந்து ஃபினிஷிங் ஆயிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை வச்சு தைச்சிடலாம். இப்போ தச்சு முடித்த பிறகு உள்ள பஃப் ஸ்லீவ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மெத்தட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ராய்ஜஸ்லாம் எங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆயிரும். இப்போ கீழே வந்து ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து ரோப் கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பீஸ் வேணுங்கனால நான் வந்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் தான் நம்மளுக்கு வந்து ரோப் வேணும். ஓகே, இப்போ லைனிங் அட்டாச் பண்ணும்போதே இதையும் சேர்த்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து விட்டு கட் பண்ண சொன்னேன். இப்போ நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இது உள்ளே வச்சு நான் தைக்க போகிறேன். ஓகே, நம்ம லைனிங் திருப்பும்போது அதுவும் சேர்ந்து திரும்பி ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். நம்ம தனியாக ரோப் அட்டாச் பண்ணும்போது லைனிங்லாம் ஃபினிஷிங் பண்ணி நம்ம ரோப் அட்டாச் பண்ணும்போது அந்த நூல்லாம் வந்து பிரிந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் டாப் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணும்போதே அந்த டோரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம இதில் வச்சு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு பின் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து லைனிங் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெல் பின் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ரோப் இருக்குல்ல அதுலேயே வந்து ஒரு பெல் பின் போட்டுக்கோங்க. ஏன்னா தைக்கும் போது நம்ம நவுண்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி அதுலேயே ஒரு பெல் பின் இருக்குது. ஓகே, இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இங்கே தான் காலிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு பாயிண்டில் தான் தைக்கணும். ஏன்னா அங்கே சீம் அலவன்ஸ் நம்ம இது விடலை, கரெக்டாக 1/2 இன்ச் வச்சுருக்கோம். அதனால் ஒரு பாயிண்ட்லேயே தைங்க. தைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இந்த ரோப் வந்து நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் ஆகாமல் இந்த பக்கமாக நம்ம இழுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த தையலோடு சேர்த்து போயிடும். அதனால் அதையும் பார்த்து தைங்க.
கரெக்டாக ஒரு பாயிண்டில் தைங்க. இப்போ வந்து பெல் பின் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அந்த ரோப் இருக்குல்ல அதில் வந்து தையல் போட்டுட்டு மறுபடியும் கிளாத் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரோப் வந்து இந்த சைடு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மறுபடியும் ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இங்கே வரும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பின்ன வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாச்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண்டில் ஃபுல்லாகவே நம்ம சிசர் கட் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைனிங்கை வந்து திருப்பி நம்ம வந்து அடிச்சிடலாம். இப்போ வந்து இது நம்ம ரோப் மட்டும் இழுத்தா போதும், உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அந்த லைன் கிடச்சிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரோப் வந்து கன்சீல் ஆயிரும். பின்னாடி ராய்ஜஸ் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி ஃபினிஷிங்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதில் ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். லைனிங் வந்து நல்லா உள் பக்கமாக இழுத்துட்டு இதில் மேல் தையல் போட்டே வாங்க. எப்போவுமே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து இந்த நெக்லைனில் வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த கிளாத்தை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கரெக்டாக தைச்சிங்கன்னா இதில் வந்து எந்த சுருக்கமும் வராது, நீட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பின்னாடி வந்து எல்லா பக்கமும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கை பறிச்சாச்சு. மற்ற ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு போர்ஷன் வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு அடுத்த போர்ஷனையும் முடிச்சிடலாம். இதே மெத்தட் தான் அதையும் வந்து ஃபினிஷிங் பண்ணணும். பேக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி வி பட்டி நம்ம வச்சிடலாம். இப்போ இதோட லென்த்துக்கு வந்து நான் வந்து லைனிங் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிட்டேன். தையல் போட்டுட்டு கிளாத்தோட ரைட் சைடில் இருந்து இதை அட்டாச் பண்ணுறேன். ரைட் சைடில் வச்சு நம்ம வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து திருப்ப போகிறோம். இது வந்து ஹூக் பீஸு.
இங்கே நம்ம வந்து ஃபினிஷிங் நெக்லைன் வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டோம். அதனால் இங்கே ஒரு 1 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கிளாத்தை வந்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து ஒரு மேல் தையல் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து இந்த ராய்ஜஸ் வந்து இப்படி கவர் பண்ணி இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நல்லா அந்த வந்து நாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க, தையல் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து ஊக் பீஸ் நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீப்பட்டி வந்து தைச்சிக்கலாம். வீப்பட்டி தைக்கிறதுக்கு வந்து நம்ம ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு திருப்பணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு, ஏன்னா நம்ம வந்து பேக் பீஸில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீம் விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கோங்க. அதாவது கிளாத்தோட ராங் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்ப வரும். ஃபஸ்ட்டு ஊக் பீஸ்க்கு வந்து ரைட் சைட்லேருந்து ராங் சைடு திருப்பணும். இதுக்கு வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு திருப்பணும். இப்போ வந்து ஒரு சிங்கிள் பீஸாக நான் வந்து தைச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இது இப்படி மடக்கி இதில் ஒரு மேல் தையல் போட்டுக்கணும். போட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ராய்ஜஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம இதில் வச்சு தைச்சி விட்ருவோம். கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கைட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம். அந்த 1/2 இன்ச்சு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து இதுக்கு சென்டர் இருக்குல்ல, இதுக்கு சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு 2 சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்டர் ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க். மொத்தம் எவ்வளோ ஊக்கு வைக்க போகிறோம்னா 1 2 3 4 5 ஊக்கு வைக்க போகிறோம். ஓகே, 5 இல்லை 4 ஊக்கு வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஃபோல்டிங்கில் போயிடும். அதனால் 4 ஊக்கு இதில் வைக்க போகிறோம். அப்படின்னா 4 வீப்பட்டி இருந்து அதை தைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நாட் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிளாத் அப்படி டர்ன் பண்ணிவிட்டு வி ஷேப்புக்கு நம்ம வந்து தைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நம்ம அந்த வீப்பட்டியில் தான் ஹூக் மாட்டதுனால இந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நல்லா 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போ பேக் போர்ஷன் வந்து முடிஞ்சிட்டு அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் தைச்சிடலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டு வந்து இந்த டபுள் ஃபுட்டை நான் கழட்டிட்டு வந்து இந்த ரைட் ஃபுட் மாட்டியிருக்கேன். இந்த ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணுற நெக் டிசைனில் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக கொடுக்க முடியும். ஆரி ஒர்க் மட்டும் இல்லை, சிப்பு அப்புறம் வந்து பைப்பிங்லாம் அட்டாச் பண்ணுவோம்ல, த்ரெட் பைப்பிங், அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஃபுட்டு ரைட் ஃபுட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து ஆரி ஒர்க் நெக்லைன் வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்து லைனிங் கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன்.
இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கா, அந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக நம்மளும் 1/2 இன்ச் விட்டுருக்கோம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையல் போடுற அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பெல் பின் வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக டச் பண்ணி பாருங்கள். நம்ம தைக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் வந்து பெல் பின்னை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைனில் ஆரி ஒர்க் கொடுத்துருக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு. அதில் வந்து நான் லைனிங் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஆரி ஒர்க் பண்ண நெக்கோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம லைனிங்கோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பெல் பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தைக்கக்கூடாது. இந்த கிளாத் அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிச்சிங் லைன் தெரியும். அதை ஒட்டி நம்ம தையல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து முன்பக்கமே தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. நம்ம வந்து பீடில் ஏதாச்சும் நம்ம டச் ஆயிரும், பீடோடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்கலாம், செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்களே அது பக்கத்தில் நம்ம தையல் போட்டோம்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்க்கு நான் விட்டுருக்கேன். ஷோல்டர் ஜாயிண்ட் விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் லைன்லேயே பக்கத்தில் தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சிசர் கட் கொடுத்துக்கணும். இப்போ இந்த பெல் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லைனிங் எப்படி திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த நெக் லைனில் ஃபினிஷிங் ஆகிருக்கும். இப்போ ஷோல்டருக்கும் 1/2 இன்ச் வந்து சீம் கிடச்சிச்சு. நெக்லைனும் நம்மளுக்கு வந்து கரெக்டான இடத்துல வந்து ஃபினிஷிங் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். இந்த நம்ம ரைட் ஃபுட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த செயின் ஸ்டிச் மேலே நம்ம தைக்கும்போது இந்த பீடுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது, சரிங்களா? அதனால தான் உங்களை வந்து இந்த லெஃப்ட் ஃபுட்டு ரைட் ஃபுட் வந்து நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். பொறுமையாக வந்து அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து தையல் போட்டுவாங்க. நம்ம வந்து ஸ்பீடாக தைச்சிட்டோம்னா பீடு எதுவும் டேமேஜ் ஆகிடும். அதனால் பொறுமையாக தைங்க. அந்த செயின் ஸ்டிச் மேலேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ நெக்லைன் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கணும்.
இந்த லைனிங் நம்ம பதிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து இங்கே வர உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்திருக்கு. அதனால் இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அதனால் இந்த லெஃப்ட் ஃபுட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே இந்த பக்கம்லாம் லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா பீடு டேமேஜ் ஆகிரும். ஓகே, எங்கெல்லாம் வந்து பீடு வருதோ அங்கெல்லாம் நான் வந்து நம்ம இந்த ரைட் ஃபுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து இது தச்சு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸ் கிளாத்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து 1.5 இன்ச் விட்டோம்னா அதை வந்து மடித்து வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம கீழே வந்து சீம் அலவன்ஸ் விட்டோம்ல அதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த ராஜஸ் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நாச் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாத் அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் விட்டுருக்கோம், 1/2 இன்ச் அடித்தாச்சு. அப்போ இந்த 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சிடணும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்குமே வந்து இந்த லெஃப்ட் ஃபுட்டு, அதாவது ரைட் ஃபுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் இதுலேயும் பீடு இருக்குது. கிளாத்தோட ரைட் சைடும் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கணும். இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 2 பக்கம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இதில் வந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்லைனில் கட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஸ்லீவ் சைடு தான் நம்ம வந்து இதை கட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வந்த கிளாத் இங்கே வர தெரியல. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஆம்கோல் பக்கம் தான் இதை கட் பண்ணணுமே தவிர நெக்லைனில் கட் பண்ணிடக்கூடாது. அப்படி நெக்லைனில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நெக் வந்து விரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பக்கம் தைங்க, கட் பண்ணுங்கள். இது எப்படி கட் பண்ணால் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஒன்று போல் வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஃபோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இந்த ராய்ஜஸ் வந்து நம்மளோட கிளாத்தோட பின்பக்கமாக வரணும். சரிங்களா, டாப் போர்ஷனோட பின்பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போவுமே நான் வந்து ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணல. நான் வந்து ரைட் ஃபுட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அந்த ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க.
இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் தைச்சிட்ருக்கோம், இந்த பீடு வருது. அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக தைங்க. பொறுமையாக வந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் வந்து மடித்து அடிச்சிடலாம். நம்ம வந்து வீப்பட்டி ஊக்குப்பட்டி அடித்தோம், கீழே வந்து மடித்து அடிக்கலாம். அதையும் வந்து மடித்து அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 இன்ச் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மடிச்சு வச்சுக்கணும். இப்போ 2 பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து மடிச்சு அடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணதுக்கு ஸ்லீவ் கரெக்டாக வச்சுட்டு இந்த பீஸில் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ரஃப்பாக தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டுருலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் சைட் ஸ்லிட் அடிக்க போகிறோம், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டோம்னா 1.5 இன்ச் விட்டோம். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்லிட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரை நம்ம 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி இதில் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணியிருக்கோம்னா அது வரை வந்து ஒரு நாட் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து நீடில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் எப்படி சைடு ஸ்லிட் பண்ணணும்னா நம்ம சுடிதாருக்கு சைடு ஓப்பன் ஸ்லிட் வைப்போம்ல, அதே சேம் மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் விட்டுருக்க இந்த இடத்துல இந்த கிளாத்தை 1/2 இன்ச்சுக்கு மடித்து இந்த தையல் போட்டிருக்கோம்ல, அது வரை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பெல் பின் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பெல் பின் எதுக்காண்டி நான் குத்தி வைக்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து தைச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் கிடைக்கும். சரிங்களா? இது நீங்கள் குத்தாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கிளாத் வந்து கரெக்டாக அந்த அரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஃபோல்ட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பெல் பின் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தைங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து மடிச்சுக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த தையல் முடியல அது வரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லிட் வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிட்டா அந்த மாதிரி இருக்கணும். நல்லா வி ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெல் பின் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ தச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளாத்தை நம்ம வந்து இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த 2 விரலுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் வி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து நல்லா நாட்டையல் போடணும். நாட்டையல் போட்டுட்டு கரெக்டாக நீடில் உள்ளே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து இந்த நீடில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுடணும். இதில் நாட்டையல் போட்டுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த சைட் ஸ்லிட் வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிடணும். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன், இதில் இன்னும் 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா சைடு ஸ்லிட் அடிக்கும்போது ஒரு ஸ்டிச் மட்டும்தான் போடணும். அந்த 3 தையல் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் சைடு ஸ்லிட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கிளாத் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அது வர தையல் போட்டுட்டு தான் நம்ம சைடு ஸ்லிட் அடிக்கணும். 3 தையல் போட்டுட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்காதீங்க, உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ இந்த 2 கிளாத்து இப்படி ஃபோல்டாக இருக்கும், நல்லா விரித்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த 2வது தையல் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தால் இதை வந்து அந்த ஓவர்லாக் மிஷினில் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இந்த பிசுரை ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து டாப் போர்ஷன் வந்து தச்சு முடிச்சாச்சு. நெக்லைன்லேருந்து இந்த ஆரி ஒர்க் டிசைன் போட்டனால நம்ம வந்து வேறு எந்த அக்சசரிஸும் போட தேவையில்லை. ஒரு சிங்கிள் செயின் மட்டும் போட்டாலே போதும். இதுவே நம்மளுக்கு நெக்லைனில் வந்து ஒரு நெக்லஸ் போட்ட எஃபெக்ட் கொடுக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.